இருப்பது நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் தனிமையிலே கர்த்தர் சொன்னபடி யாருக்கும் தெரியாதபடி அந்தரங்கத்தை ஜெபியுங்கள். அறை விட்டு கதவை பூட்டி கொண்டு என்று சொன்னார். நான் எதுக்கு கூட்ட சொல்றாரு ஒரு நாள் யோசித்து பார்த்தேன். அப்போ ஒரு வீட்டுல ஒரு ஐயா சொன்னாரு, நான் எப்போதுமே வீட்டை ரூமை பூட்டிட்டு தான் பிரதர் ஜெபிப்பேன் அப்படின்னாரு. ஏன் பூட்டுறீங்கன்னு கேட்டேன். என் மனைவி கிட்ட சண்டை போட்டுவா, நான் இப்போ ரூம்குள்ள போய் கதவை பூட்டிக்குவேன். கதவை பூட்டலன்னா அவளும் ரூம்குள்ள வந்து சத்தம் போட்டுக்கிறதுனால பூட்டிடுவேன். நல்ல காரியம் தான். இப்போ வீட்டை போட்டு ஏன் ஜெபிக்கணுன்றதுக்கு ஒரு பகுதி கிடைக்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்துல பார்த்துருக்கிறோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நீங்க நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல பேதுரு சிறைச்சாலையில இருப்பார். அந்த சிறைச்சாலை இருக்கும்போது தூதன் வந்து அந்த பேதுருவினுடைய விடுதலைக்காக இங்க எல்லாம் கூடி ஜெபிச்சாங்க. அவங்க உபவாசிக்கல, ஆனா கூடி ஜெபிச்சாங்கன்னு போட்டு எதுக்குன்னா கரெக்டாவே பேதுருவை கொலை செஞ்சிடக்கூடாது, அவர் விடுதலை வேணும், அவரை விடுவியும் ஆண்டவரேன்னு எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சுப்பாங்க. அப்படி ஜெபத்தை கேட்ட கர்த்தர் தூதரை அனுப்பி சிறைச்சாலையின் கதவை திறந்து திருவெளி அந்த தூதர் வந்து கடைசி வரைக்கும் அவர் தெருவுக்கு வர்ற மட்டும் கூட வந்து அவரை மறைஞ்சிருந்தாங்க. அவர் தேவன் தான் தூதரை அனுப்பி பேதுரு நினைச்சு வேற கடைசியில அந்த ஜெபம் பண்ற வீட்டுக்கு போய் சேர்ந்தார். அங்க போய் கதவை தட்டினார். அந்த கதவை தட்டும் போது அந்த வீட்டுல பணிப்பெண்ணா இருக்கக்கூடிய ஒரு சிறுமி துர்கால் என்று பெயர். அவ என்ன பண்ணா, அவ வந்து அவங்க ஐயமானிட்ட போய், அவம்மா பேதுரு வந்திருக்காரு வாசல்ல அப்படின்னா. பேதுரு வந்திருக்கிறாரா, நீ சும்மா பைத்தியக்காரி கதட்டுற, நாங்க ஜெபம் பண்ணி அவர் வர்றதாவது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இல்லம்மா அவர் தான் வந்து இல்ல அவருடைய ஆவியா இருக்கு. நம்பவே இல்லை. கடைசியில போய் கதை தட்டு பார்த்தோட பிரமித்தார்கள் என்று போட்டு. சில பேருக்கு தங்கள் ஜெபிக்கிறது கிடைக்கும் என்ற நம்பிக்கையே இல்லாமல் உபவாசம் பண்ணி நானும் உபவாசம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கவலையோட துக்கத்தோடு கிடைக்காதுங்கிற மாதிரியே செய்வாங்க. இந்த காரியத்திற்காக ஜெபிக்கணும்ன்றதுன்னா அது பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். யோவான் அதைத்தான் பார்க்கணும். நீங்கள் வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசி. நம்ம நம்பப்படாதவைகள் உறுதி என்று போட்டது. ஆகவே நமக்கு தேவன் உபவாச நாட்கள் நியமிக்காமல் கருத்தோடு அந்த இடத்திலே பிதாவின் ஜெபிக்கும்படியாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே தீமோத்தியில கூட பார்க்கும்போது தீமோத்தி என்ற வாலிபன் பவுல் அப்போஸ்தலனால விரும்பி சேர்த்துக் கொள்ளப்பட்டவன். ஒரு 3 சபைகளுக்கு அவனை ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் நியமிச்சிருந்தாரு. அதனால ஒரு யங் ஏஜ்ல ஒரு வாலிப பருவத்துல நம்ம ஊழியம் செய்ய வேண்டியதா இருக்குத, நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வெறும் தண்ணி மாத்திரம் குடிச்சுக்கிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எலும்புமா போயிட்டார். அப்போ பவுல் அப்போஸ்தலன் அதை கேள்விப்பட்ட தீமோத்தேயுவே, நீ வெறும் தண்ணி மாத்திரம் குடிக்காத, திராட்சரசம் கொடு, ஏன்னா உனக்கு பலவீனம் அதிகமாயிட்டா உன்னை தவிர வேற யார் இருக்கா பார்க்கறதுக்கு, அதனால நீ உபவாசம் சக்தி பெறாத அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறதை பார்த்தோம். ஆகவே உபவாச நாட்களை நான் நீக்கும் போது ஏதோ ரொம்ப வருத்தப்பட்டு பட்டி கடந்து கர்த்தர் இறங்கிடுவாரு, நம்ம விண்ணப்பத்தை கேட்பார் நினைக்கவே கூடாது. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பாக்கியவான். அவருடைய சித்தம் என்னதுன்னு நமக்கு தெரியும். அதோட சித்தம் என்ன, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அது தேவ சித்தம். சரி, இன்னும் என்ன தேவ சித்தம், அவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும், அதுவும் தேவ சித்தம். இன்னும் என்ன தேவ சித்தம், வாசிக்கிறோம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது தேவனுக்கு பிரியமான சித்தம். எல்லாவற்றுக்கும் கிடைச்சாலும் ஸ்தோத்திரம், கிடைக்காட்டிலும் ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அது குதர்க்கமா நடக்கிற மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்யறதுனாலே அப்படிப்பட்ட வாயை அடைப்பது தேவனுடைய சித்தம். அது நல்ல தேவனுடைய சித்தம். ஆகவே யாராவது உங்களுக்கு தீமை செய்தா தீமைக்கு தீமை செய்யாம நல்லது செய்யுங்கள். நான் கோவில ஊழியர் செய்து கொண்டிருந்த போது ஒரு ஊழியக்காரர் என்னை பற்றி எல்லாருக்கும் எல்லா விதமான நான் செய்யாத காரியத்தெல்லாம் செய்ததாக சொல்லி அந்த சமயத்துல அந்த செய்தி என் மனைவியின் காலத்தும் வந்துருச்சு. அப்போ மனைவி கேட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களே என்ன அப்படின்னு. சொன்னம்மா, அதை ஊழியக்காரர் செய்யறதுக்கு ஒரு காரியம் செய்ய, நான் அவரை வீட்டுக்கு அவரையும் ஒரு மனைவியும் கூட்டிட்டு வர்றேன், நல்ல ஒரு விருந்து செய்ய, அதுக்கப்புறம் நல்லா அவங்கள போட்டு சாப்பிட வை, அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்க முன்னால 3 நாள் போட்டு அவங்களால ஜெபிச்சுக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அவரும் வந்தார் வீட்டுக்கு வந்து, எல்லாம் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு கடைசியில நாங்க 2 பேரும் முழங்கால் போட்டு அவர் கையில காணிக்க கையாங்க தலைமையில கை வச்சு ஜெபிங்க அவர் அழ ஆரம்பிச்சுட்டார். அப்ப சொன்னாங்க, ஐயா உங்களை தெரியாம நான் இந்த மாதிரி பல பேர்கிட்ட உங்களை சொன்னா எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கணும்னு பேசிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரே போய் எல்லாருக்கும் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சார். இப்படி சில சமயத்துல சில ஊழியர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க, அது தேவனுடைய சித்தம் எங்க போட்டிருக்கு. தேவனுடைய சித்தம் என்னன்னு நமக்கு பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. இல்லாம கர்த்தாவே உடைய சித்தம் என்ன, நீங்க யாருக்கையாவது ஒரு ஊழியக்காரத்தை போய்
ஆண்டவர் என்ன விருப்பம் என்ன சித்தம் இருக்காருன்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்டுருங்களேன். உடனே அவர் தான் எல்லா தேவசித்தத்துக்கும் ஹோல்சேல் கான்ட்ராக்ட் நினைச்சுட்டு வந்ததெல்லாம் சொல்லுவார். அதனால அதெல்லாம் கேட்காதீங்க, வேதத்தை படிங்க, தேவசித்தம் என்னது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது நாம் அந்த வேதவசனத்தை கீழ்ப்படியும் போது, அதை தியானம் செய்யும் போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய சமூகத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல உபவாசம் நிறைய செய்தாங்க. அதனால ஏசாயா தீர்க்கதரிசி அந்த உபவாசத்தை சொல்லும் போது ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல எது உபவாசம் எது உபவாசம் இல்லை என்பதை திட்டவட்டமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுல பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னாக்க சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். சரீர முயற்சி என்றால் நம்ம மாம்சத்துல பலன் கொண்டு செய்யற காரியங்கள். அதுல பார்க்கிறோம் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது. நம்ம எது சரியான உபதேசம் உபவாசம் சொன்னா அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும், நுகத்தடியின் பிணைகளை நெகிழப்படணும். நுகத்தடிக்கு அடியில் ஆக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு எப்படியாவது அதுல இருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நெருக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும். அநேக மக்கள் ஏதோ எந்தெந்த காரியத்திலும் நெருக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு கொஞ்சம் விடுதலை அளிக்கும்படியாக நம்ம உபகாரம் செய்யணும். நுகத்தடிகளை உடைத்து போடணும். அவங்க மேல என்ன நுகத்தடி இருக்குது, பாரமான நுகத்தடி, இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்துல வாருங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உலகத்தின் நுகம் உங்களுக்கு சுமையா இருக்கும், என் நுகமும் மிருதுவாயும் லகுவா இருக்கும்னு சொன்னார். இது அநேகர் நம்புறது ஆண்டவருடைய நுகம் சுமக்கிறதுக்கு ரொம்ப லகுன்னு சொன்னார். அப்போ தேவனிடத்துல செல்லும் போது அவர் நமது நுகத்தடிகளை முறித்து கொடுக்கும். தேவனுடைய ஆவியானவர் நுகத்தின் அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து கொள்வார் என்று படையற்பாட்டிலே ஒரு வசனம் சொல்லுகிறது. அவர் நுகத்தடிகளை உடைக்கிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது நல்ல உபவாசம் சொன்னார். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை ஒரு முறை இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கல, தாகமா இருந்தேன், தண்ணி கொடுக்கல, நான் களைப்பா இருந்தேன், நீங்க என்ன விசாரிக்கல, ஜெயில இருந்தேன், வந்து என்ன பார்க்கல, இதெல்லாம் சொல்லிட்டு போவார். அப்போ கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, ஆண்டவரே எப்போ அப்படி இருந்தீங்க, நீங்க பசியா இருக்கான்னு சொன்ன ஹோட்டல்ல இருந்து நான் வர வச்சு கொடுத்துருப்பேன், தாகமா இருக்கிறேன்னா ஒரு லாரியா கொண்டாந்து தண்ணி வண்டியை நிறுத்திருப்பேன், இதெல்லாம் ஏன் எங்களுக்கு சொல்லல அப்படின்னு சொன்னார். நான் சொல்லி நீங்க செய்ய வேண்டியது இல்லை, இந்த சிறியவில் நீங்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். ஆமா அருமையானவர்களே, இன்னைக்கு உபவாசத்துக்கு ஒரு நல்ல உபவாசம் உங்கள் ஆகாரத்தையும் பசி உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. அதுமல்லாம துறத்துண்டவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுது, அபயம் என்று தேடி வந்தவர்களை சேர்த்துக் கொள்ளுங்க. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே, அந்த இயேசுவை நாம் இரட்சகராக வைத்திருக்கிறபடினாலே வீட்டில துரத்தப்பட்டவர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சில சமயத்துல நம்மளை அறியாமல சில செய்யற காரியங்கள் எத்தனை நன்மை. நான் வெள்ளூர் என்ற பட்டணத்துல நல்ல சபையில நான் உபவாசிப்பதற்காக சென்றிருந்தேன். அங்க எல்லாம் முடித்து விட்டு நான் வீட்டுக்கு திரும்பலாம் என்று நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது ஒரு வாலிபர் பையன் நல்ல சோப்பாக இருந்தாரு. அவர் என்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டாரு. என்ன தம்பி அப்படின்னு, பசியா இருக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னார். நான் வேற வார்த்தையே சொல்லுங்க, அவரை கூட்டிட்டு போய் ஒரு ஹோட்டல்ல அங்க 2 பேருமே உட்காந்து நல்லா சாப்பிட்டேன். சாப்பிடும் போது நான் ஒன்னும் அவர்கிட்ட பேசல, ஒன்னும் கேட்கல, அவரும் மௌனமா சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் அவரை பக்கத்துல இருந்த பார்க்குக்கு கூட்டிட்டு போய் ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு, தம்பி நீங்க இப்படி பசியா இருக்குன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா, நீங்க வேலை சரியா படிச்சுருக்கீங்களா எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சேன். அவர் சொன்னாரு, நான் பிஎஸ்சி படிச்சிருக்கிறாங்க, எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அம்மாவுடைய ஆதரவுல இருக்காங்க, எங்க அம்மா எங்க மாமாவுடைய ஆதரவுல இருக்காங்க, அவங்க என்ன நான் எனக்கு விரும்பாத இடத்துல எல்லாம் வேலைக்கு போக சொன்னாங்க, அதனால நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால எங்க மாமா கோவப்பட்டு என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாரு, உனக்கு இங்க ஒண்ணும் இல்லை போ நீ சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் மெதுவா யோசிக்க ஆரம்பிச்சு, நீ விடுதலையோடு சொல்ல தம்பி, நான் மேல போக மாட்டேன் சொல்லு அப்படின்னு கேட்டேன். அத தம்பி சொன்னாரு, ஐயா நான் படிக்கிற காலத்துல அங்க மாணவர்களுக்கு என்று ஒரு கூட்டம் வச்சாங்க, அது ஒரு கிறிஸ்தவ கூட்டம், அங்க போயிருந்தேன். அங்க பாவத்தை பத்தி நீதி பத்தி ஒருத்தர் கண்டிச்சு பேசினாரு, அதை கேட்டு நான் பாவம் செய்யல, அவர்கிட்ட மனம் திரும்பி கிறிஸ்துவ வந்துட்டேன். நான் கிறிஸ்துவனா இருந்ததுனால எங்க மாமா நம்ம எல்லாம் உயர்ந்த ஜாதிக்காரங்க, நீ அதுல போய் சேர்ந்துருக்க எனக்கு வீட்டை விட்டு விலக்கிட்டாரு, அதனால இப்ப நான் இங்க இந்த வெள்ளூர் பட்டணத்துக்கு வந்து வேலை கிடைக்குமான்னு கேட்டேன், எங்க போனாலும் வேலை இல்லைன்னு சொல்றாங்க, பசியா இருந்தது, நீங்க வந்தீங்க, நீங்க நம்ம ஒரு இந்து சுவாமியார் ஆக்கணும்னு நினைச்சிட்டு தான் கேட்டேன், அதனாலதான் நான் கிறிஸ்தவனாலதான் உங்களுக்கு மறைக்க முடியல அப்படின்னு சொன்னார். தம்பி நீ உண்மையா சொல்றீங்க, ரொம்ப நல்லது, நான் இப்போ வீட்டுக்கு போறேன், சென்னைக்கு போறேன், என் வீடு இந்த மாதிரி கடத்தேரின் இடத்துல இருக்கு,
அங்க நீங்க வாங்க பல்லாவரத்துல கடற்கரைன்னு சொல்லி எல்லாரும் காட்டுவாங்க. அங்க ஒரு தெருவில் நான் இருக்கிறேன், நீங்க எப்போ வேணுமோ அப்போ என் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நான் ஏதாவது வழி காட்டுறேன். அதே போல ஒரு வாரம் கழிச்சு ராத்திரி 10 மணி இருக்கும். அந்த நேரத்துல அவர் எங்க தெருவில் நின்றுக்கிட்டு என் பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டார். அப்ப சத்தமா பேர் சொல்றாரு, யார் நம்ம பேரை போறோம், இந்த வாலிபன் நின்றுட்டு இருக்கிறார். அப்போ அந்த வாலிபட்ட சொல்லுப்பான் என்னன்னு, ஐயா நான் எங்கேயும் போக முடியாம கடைசியில் இங்க வந்துட்டேன், நீங்க சொன்னீங்களே என்கிட்ட வந்துட்டு. சரி தம்பி, என் சின்ன வீடு, ஒரு பாத்ரூம் சைட்ஸா என் வீடு இருந்தது. கட்டில் மேல 3 குழந்தைங்க, கட்டில் கடையில 3 குழந்தைங்க, கட்டிலுக்கு சோத்துக்கு நடுவில் என் மனைவி குழந்தையோட படுத்துப்பாங்க. நான் என் இழுப்புறைக்கு வீட்டுக்கு காலை வெளின்னு இந்த மாதிரி இடத்துல எங்களோடு நீ தங்கறதுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். இப்ப நாங்க கட்டிலுக்கிற பிள்ளைகளை இறக்கி போட்டு அந்த கட்டில அவருக்கு கொடுத்து முன்னால முழுச்செடி கடையில என்ன நல்லா இருக்கும் அந்த இடத்துல போட்டு படுத்துக்கான்னு படுத்து வச்சேன். அந்த ராத்திரி முழுக்கும் படுத்துட்டாரு. காலில் எந்திரிச்சு எங்களோட கூட ஒட்டி இருந்தார். நான் என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம் சாப்பிடுவாரு. கடைசியில நான் அவரை கேட்டேன், என்ன செய்தாக உத்தேசம் தம்பி, நீ 2 வேலைக்கு போகலாம், ஒண்ணு நீ ஆண்டவர் சேவைக்கு போகலாம், இல்ல உலகப்பிரகமான வேலைக்கு போகலாம், நீ என்ன சொல்றேன்னு. அப்போ சொன்னாரு, எனக்கு 3 நாள் டைம் கொடுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு. சரின்னு 3 நாள் டைம் கொடுத்தேன். இரவும் பகலும் பைபிளை படிச்சு பழங்கால நின்று அந்த காட்டுல அவர் ஜெபம் பண்ணிட்டு கடைசியில 3 நாள் கழிச்சுட்டா காலையில ஐயா நான் உலக மக்களுக்கு சேவை செய்ய கர்த்தருக்கு சேவை செய்ய தான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்துல இந்த வாகனங்கள்ல போய் பல இடங்கள்ல ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு இயக்கம் இருந்தது. அந்த இயக்கத்துல கொண்டு போய் பெங்களூர்ல வர சேர்த்தேன். அது போகும்போது ஐயா எனக்கு ட்ரெஸ் இல்லை, ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட் இருந்தா போதுமான்னு கேட்டாரு. அப்ப எனக்கு கல்யாண ட்ரெஸ் ஒன்று, நான் அதை போடுறதே இல்லை, அதை தூக்கி ஒரு கையில கொடுத்தேன். அப்புறம் அவர் கேட்டார், எனக்கு ப்ரஷ் வேணும், டூத் பேஸ்ட் வேணும். சரி, அதுவும் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் எனக்கு ஷேவ் பண்றதுக்கு ஒரு ஷேவிங் ரேசர் கொடுத்துருக்கலான்னு கேட்டார். எனக்குள்ள ரேசர் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அன்றையில இருந்து நான் ஷேவ் பண்ண மாதிரி தாடி வச்சேன். எதுக்கு நான் தாடி சும்மா ஒரு ஞானியாக வைத்தேன், அவருக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒன்று வாங்க வேணாம்னு விட்டுட்டேன். இப்படி அவரை கொண்டு போய் அங்கே சேர்த்தேன். அது பெரிய வேர்ல்டு வைடான நேஷனாக ஜார்ஜ் பெர்வர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய இயக்கத்துல ஒரு பழைய இந்தியாவின் பல பாகங்களுக்கு சென்று ஊழியம் செய்தார். அதுக்கப்புறம் மதுரை மிஷினரி மிஷன் என்று சொல்லி போலீஸ் மையப்பன் எனக்கக்கூடிய ஒரு தேவ ஊழியக்கார ஆரம்பிச்சார். அப்போ என்ன கேட்டார், ஒரு நல்ல படிச்ச வாலிபர் தான் அனுப்பப்படுறார், ஒரிசாவுக்கு அனுப்பணும் அப்படின்னாரு. நான் அவரை கேட்டேன். அவரும் சொன்னார், எனக்கு இந்த வண்டியில போய் கலப்பாயிடுச்சு, இதுக்கு நான் போறேன். ஒரிசாவில் போறதுக்கு முன்னால நீ தனியா போவேன்னு சொல்லி ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு 2 பொண்ணு மாப்பிள்ளையா போனாங்க. 3 வருஷம் கழிச்சு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு முன்னால ஒரு குறவங்கொருத்து நின்னாங்க. என்னடா குறவங்கொருத்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு போய் பார்த்தா இந்த பிரதர் நிற்கிறாங்க. என்னன்னாக்கா ஒரிசாவில் நாங்க ட்ரைபல் ஜனங்கள் மத்தியில் உள்ள செய்யறோம், அவங்க மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உங்களுக்கு காட்டணுக்கு வந்தோம் அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் நல்ல அந்த திருமணம் பண்ணி குடும்பஸ்தா இருந்து தேவ ஊழியம் செய்து இப்போ ஒரு பாம்பேல வேலை செய்து கொண்டு அதை கேள்விப்பட்டேன். அப்புறம் எனக்கு எங்களுக்குள்ள காண்டாக்ட். ஏன் சொல்றேன்னா, துறத்துண்டவர்களை நீங்கள் சேர்த்து கொண்டு கத்திற்குள்ள வழிநடத்தி ஊழியத்துல பயன்படுத்துங்க. அது அநேக பேர் ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்களை பயன்படுத்தத்தக்கதாக வழிகளை காட்டணும். சும்மா ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லப்பட்டதால வழிகளை காட்டணும், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், கொஞ்ச நேரம் உதவி செய்யணும். இப்படி எல்லாம் செய்யணும்னா அந்த ஊழியக்காரன் மூலமாக எத்தனை மக்கள் வாலிப மக்கள் கத்திற்குள்ளாக சேர்க்கப்பட்டார். ஆகவே துறத்துண்டவர்களை வீட்டோடு சேர்த்துக் கொண்டு ஆதரவு கொடுக்கிறது ஒரு நல்ல உபவாசம் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுங்கள். நம்ம நிறைய வஸ்திரம் போட்டுக்கணும். இந்த வஸ்திரம் வாங்கல பார்த்தா சில வீடுகள்ல பார்த்தா சண்டையே வரும். ஒரு வீட்டுல போனா சண்டை, கணவன் மனைவிக்குள்ள. நான் போனவொன்னே கப்பு அடங்கிடுச்சு. நான் கேட்டேன், ஐயா சண்டை போடுற சத்தம் கேட்டுச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இந்த வீட்டுக்கு ஐயா சொன்னாரு, ஐயா என் மனைவிக்கு நிறைய புடவை இருக்குது, இந்த கிறிஸ்துமஸுக்கு எனக்கு 4000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்தாதான் நான் சர்ச்சுக்கு வருவேன், இல்லைன்னா வர மாட்டேன்னு சண்டை போடுறாயா. அப்பெல்லாம் 4000 ரூபாய்க்கு பெரிய புடவை, இப்பெல்லாம் அது ரொம்ப விலையா இருக்கு. அப்போ சொன்னேன், நான் சொன்னேன், அந்த அம்மாவுக்கு இத்தனை புடவை வச்சிருக்கீங்க, என்னைக்காவது ஒரு ஏழைக்கு ஒரு புடவை கொடுத்தீங்களா, மேலும் மேலும் வாங்கி என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரியா நான் கேட்கல அப்படின்னு, ஆனாலும் அந்த கணவன் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, நிறைய புடவைகளை இன்றைக்கு அணையிருக்கு. எங்க வீட்டுல கூட எங்க ஒய்ஃப்க்கு நான் நிறைய புடவை வாங்கி கொடுத்தா ஒரு பட்டம் வீட்டுல இருக்கு. கேட்டாக்க கேட்கறது எல்லாம் கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் கொண்டு போய் புடவை கொடுப்பாங்க, சர்ச்சில் கொடுப்பாங்க, ஏழை ஜனங்களுக்கு கொடுப்பாங்க.
கொடுப்பாங்க. சில குஷ்டரோகிகள் பிச்சை கேட்டு வருவாங்க, அவங்களுக்கு புடவை கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான உபவாசம். தேவன் விரும்புகிற விசுவாசத்துல, தேவன் விரும்புகிற உபவாசத்தை நம்ம செய்யும் பொழுது தேவன் அதை கேட்ட பலனை கொடுத்தார். அப்புறம் உன்னை தேடுபவர்களுக்கு உன்னை ஒழிக்காதேன்னு போட்டு பைபிளை கொண்டு வந்து உன் கையில பணம் இருக்கும்போது கேட்டவனுக்கு அதை கொடுக்க மறுக்காதேன்னு இருந்தா கொடுத்துரும். அவங்க கேட்கறத கொடுக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், கேட்டு உதவி செய்யணும், கேட்காம உதவி செய்யணும். பசி உள்ள ஆத்மாக்களுக்கு நீ செவிசாய், அவங்களுக்கு அந்த பசி நீங்கிறதுக்கான காரணம். ஒரு வாலிபர் வந்தாரு, ஐயா எனக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உதவி செய்யுங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், உனக்கு என்ன வேலை, என்ன தொழில் தெரியும்னு கேட்டேன். அவர் சொன்னது, எங்க அம்மா முறுக்கு சுடுவாங்க, அவங்க இறந்துட்டாங்க, எனக்கு முறுக்கு சுட தெரியும். சரி, நான் உனக்கு மாவு வாங்கி தரேன், ஒரு கடாய் வாங்கி தரேன், எண்ணெய் வாங்கி தரேன், புளியத்துக்கு எல்லாம் வாங்கி தரேன், நீ நல்லா முறுக்கு சுட்டு அதை வியாபாரம் பண்ணி அதை வர லாபத்தை வச்சுக்கோ, அசலுக்கு மறுபடியும் மாவு வாங்கன்னு சொல்லி அவனுக்கு அந்த ஆள் ஒரு அப்படிதான் ஆரம்பிச்சாரு. அப்புறம் தள்ளு வண்டி ஒண்ணு, 4 சக்கரம் போட்டு தள்ளு வண்டி ஒண்ணு வாங்கி அதுல முறுக்கு சுட்டு 10 ரூபா கொடுத்தாரு. ஒரு கடைகளுக்கு ஹோல்சேல கொடுத்தாரு. ஒரு முறுக்கு வியாபாரி ஆயிட்டேன். அப்போ ஒரு தொழில் அவங்களுக்கு செய்து கொடுக்கும் போது அவங்க உற்சாகமா செய்து கர்த்தருக்கு உண்மையா இருந்து ஒரு நல்ல சாட்சியம் பெற்றிருக்காங்க. இன்னொருமா அவங்க எப்போதும் காலையில காய்கறி வித்துட்டு வருவாங்க. அவங்க எங்க வீட்டுக்கு வந்து முதல்ல இறக்குவாங்க. என்னன்னா அம்மா கையில வாங்கினா நல்லா வியாபாரம் ஆகும் அப்படின்னா. நான் சொன்ன அதோட நீ ஜெபம் பண்ணி எனக்கு இன்னும் நல்லா வியாபாரம் ஆகும். ஜெபம்னா என்னங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் ஆண்டோரை பத்தி கொஞ்சம் சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமா கேட்டாங்க. கடைசியில நீ ஜெபம் பண்றது மட்டும் இல்லை, அவங்களுக்கு காசு, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் படிக்காதவ அப்படின்னு கொஞ்சம் டேக்ஸ் எடுத்துக்கோ, நீ கூடையில இதை வச்சுக்கோ, வாங்குறவுக்கெல்லாம் காசுலாம் வாங்கிட்டு இதுல ஒண்ணு இதை படிங்கன்னு சொல்லிட்டு போயிடும் அப்படின்னு. அந்த அம்மா படிக்க தெரியாத அம்மா அநேகருக்கு டேக்ஸ் கொடுத்து அதன் மூலமா ரட்சிப்பு போகணும். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, தேவன் விரும்புகிற உபவாசம் பட்டி கிடப்பதாக, முகத்தை வாட வைப்பதாக. இத்தனை நாள் உபவாசம் இருந்தேன் என்று பெருமையா சொல்லி கொடுத்துருக்காரு. நீ செய்யற உபவாசம் பக்கத்துக்கு போவோம் வீட்டுக்காரங்களுக்கே தெரியக்கூடாது. நான் எப்போ உபவாசம் பண்றேன்னு மற்றவங்களுக்கு தெரியாம செய்யும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அந்த ரங்கத்தில் நீ ஜெபித்தார் வெளியரங்கமாக கத்த பயிர்ப்பார். அதே மாதிரி சிறுமைப்பட்ட ஆத்மாக்களை திருப்தி ஆக்கணும்னு சொல்லி, சிறுமைப்பட்டு நொந்து போனவங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் பேசுங்க, அவங்கள பார்த்து அவங்களுக்காக ஜெபம் கண்ணீர் விட்டு ஜெபிங்க. சில சமயத்துல அவங்களுக்காக நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது, எங்க நான் தான் கட்டத்தினால நீங்க எங்க சேர்ந்து அப்படின்னு கேட்பாங்க சிலர். நான் சொல்லுவேன், எங்க ஆண்டு சொல்லியிருக்காரு, அழுகரோட அழுங்க, சீக்கிரோடு சிரிங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க அழுதா நான் அழுவேன். காரணம், எங்க ஆண்டவர் பரியாளின் கண்ணீரை பார்த்தா அவரு அழுதார். அவர் சிலுவையில் அடிக்கப்படும் போது வேதனையில கூட அழல, மரியாரின் கண்ணீரை பார்த்து தன் தீரமாக ஏற்றுக்கொண்டு இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உபவாசம், அது சிறுமைப்பட்டவர்களுக்கு, நொந்து போகிறவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல திருப்தியான காரியத்தை செய்து கொடுக்கும் போது அது கர்த்தருடைய பார்வையில நல்ல உபவாசமாகும். எது உபவாசம் இல்லைன்றதையும் சொல்லியிருக்காரு. நீங்க உபவாசிக்கும் போது அது மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க, அந்த உபவாசத்தை நான் வெறுக்கிறேன், எப்ப பார்த்தாலும் சரீரம் ஒடுக்கம்னு சொல்லிட்டு இப்படி எப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிதான் நம்ம தெளிவா போட்டிருக்கு. ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல நீங்க எது உபவாசம் இல்லைன்னு 3, 4, 5 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். எது உபவாசம் 6-10 வரைக்கும் வாசிக்கும். அந்த பகுதியை நீங்கள் வாசித்து உபவாச நாட்களை நியமிக்காமல் உங்களுடைய தீர்மானங்கள் கர்த்தரால் கேட்கப்படுகிற திருப்தி ஏற்படும் வரை நீங்கள் உபவாசிக்கலாம். அதே மாதிரி இந்த உபவாசம் செய்யும் போது கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்காரு, இப்படிப்பட்ட போதனைகள் தொடாத, ருசி பாராத, திண்டாத, இந்த மாதிரி போதனைகள் எல்லாம் சரீர முயற்சிக்கு தரோட ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை, இது தேவையில்லை என்றுதான் போட்டு. ஆகவே நம்ம உபவாசம் என்று சொல்லும் போது பட்டினி கிடப்பது மட்டுமல்ல, ஒரு வகையில எப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில உபவாசம் செய்வது நமக்கு பல நன்மைகளை கொடுக்குது. அதாவது பாத்தீங்கன்னா 7 நாள், வாரத்துல 7 நாள், இந்த 7 நாளும் 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா 21 வேளை சாப்பிடும். அது இல்லாம சில பேர் காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு நடுவுல ஒரு சின்ன நொறுக்கு திணிக்கும்பாங்க. அது மாதிரி மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் ராத்திரி டின்னருக்கு நடுவில் ஈவினிங் பார்த்தா ஒரு டிஃபன் சாப்பிடுவாங்க. ஆக 5 வேளைன்னு வச்சுக்கலாமே. 5 வேளை சாப்பிட்றவங்க எத்தனை பேர்னு கேட்டா கொஞ்சம் பேர் கைக்குவாங்க. இந்த நடுவில் திங்கிறதெல்லாம் விட்டுவாங்க. இப்ப 3 வேளை சாப்பிட்றோம். 3 வேளையும் சாப்பிட்றோமே, இந்த வயிற்றுக்கு ஓய்வு இருக்குதா, மிக்சி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ மிக்சியை கூட நீங்க அதிகமா ஓட வச்சு ஃபியூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ணி போட வேண்டியதா இருக்கு. அப்ப நம்ம வயிற்றுக்கு ஒரு ஓய்வு கொடுப்பதற்காக, இறைப்பை ஓய்வு பெறுவதற்காக
குடல்கள் எல்லாம் ஓய்வு பெறுவதற்காக வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் பண்றது நல்லது. அது பரிசேயர் வேதபாரகரை காட்டிலும் ஒரு உபவாசம் அதிகமா இருக்கணும்னு நீதி அதிகமா இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு நாள் உபவாசம் பண்ணுவாங்க. நம்ம 1.5 நாள் நீங்க வெள்ளிக்கிழமை மத்தியானத்துல இருந்து உபவாசத்தை ஆரம்பிக்கலாம். சனிக்கிழமை ராத்திரியோட முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை நீங்க 10 தேவாலயத்துக்கு போகலாம். சில உபவாசம் செய்வது சரீர ஒழுக்கத்தை உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கு உபவாசம். சில பேருக்கு உணர்வுகள் அதிகமாக இருக்கும். என்னிடத்துல சில வாலிபர்கள் சொல்லுவாங்க, ஐயா நான் ராத்திரி படுத்து தூங்கும்போது தேவையில்லாததெல்லாம் யோசித்து கற்பனை உலகத்துல மிதக்கிற ஐயா, அது எனக்கே அசுத்தமா இருக்குதான, என்னால முடியலன்னு சொல்ல. உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் யோசனையினால சிந்தனையினாலே வீணராகிறவர்கள், சிந்தனையினாலே பாவம் செய்கிறவர்கள் இருக்காங்க. அதனால இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கு உபவாசம் கண்டிப்பாக நமக்கு. அதே மாதிரி மனதை ஒருமுகப்படுத்த தாவீது விண்ணப்பம் செய்வது, கர்த்தாவே உனக்கு பயப்படும்படி என் மனதை ஒருமுகப்படுத்தும் என்று 86ஆம் சங்கீதத்துல சொல்லி என் மனதை ஒருமுகப்படுத்தும். நமக்கு ஜெபிக்கும் போதுதான் மனது எங்கேயோ போகும். சில பேர் சொல்லுவாங்க, ஐயா ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே உள்ள எங்கேயோ போகுதுயா, எபத்தை வந்துட்டு இதையோ யோசிக்கிறேன். ஏன்னா அவங்க மனசு அப்படி இருக்கு. அதுல ஒரு தெளிந்து நமக்கு பயப்படும்படி என் மனதை ஒருமுகப்படுத்தும். இந்த ஒருமுகப்படுத்திக் கொள்ள எவ்வளோ ஆரம்பிச்சா ஆண்டவரை தவிர வேற யாரையும் பார்க்காதபடி அவர்கிட்ட பேசுகிற அந்த பேச்சு தான் ஜெபம். இயல் மூடி ஒரு சண்டே ஸ்கூலுக்கு போனாங்க. அங்க போய் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை பார்த்து பிரேயர்னா என்னன்னு கேட்டாங்க. வாட் இஸ் பிரேயர்னு கேட்டாங்க. எல்லாம் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு சின்ன பிள்ளை எந்திரிச்சு கை தூக்கிட்டு நினைச்சாங்க. என்னப்பா பாஸ்டர் என்னாரா? டாக்கிங் டு காட்னு சொல்லி தேவனோடு பேசுறதுதான் ஜெபம் அப்படின்னாரு. 7 மொழி சொல்லி குதிச்சா, இது இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சு. கத்தரோடு பேசுது. சில சொல்லுவாங்க கத்தர் உன்னோடு பேசுறாரு. எப்ப பேசுவாரு? நீங்க பைபிள் படிக்கும்போது கத்தர் தான் வசனம், அதிலே வார்த்தையா இருக்கும் மாம்சமாக. அந்த வார்த்தையை படிக்கும் போது அந்த வார்த்தை உங்களோடு பேசும். அதான் கத்தர் உங்களோடு பேசுவது. நீங்க ஜெபம் பண்ணும்போது தேவனோடு பேசுறது. அப்போ தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டான ஒருத்தர் கேட்டார். நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கும்போது அன்னைக்கு சாயலை கொடுத்துட்டு அந்த சர்ச்சுக்குள்ள போற வாசலே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. உங்களுக்கு என்ன வல்லமை இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு என்னை தாங்கிக் கொள்ற வல்லமை இருக்குது, சாப்பாட்டை ஜீரணம் பண்ணிக்க வல்லமை இருக்குது. இல்லைங்க உங்களுக்கு அற்புத அடையாள சக்தி என்ன இருக்கு? இப்ப நான் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு. உங்களுக்கு நல்ல ஆண்டவரோடு பேசுற அனுபவம் இருக்குதா? ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பாரா? வெளியே போறல சொன்னேன். அவர் சத்தமாவே என்கிட்ட பேசுறாரு. நான் பைபிள் படிக்கும்போது அவர் பேசுறாரு, நான் ஜெபம் பண்ணும்போது அவரோட பேசுறேன் அப்படின்னா போகையா அப்படின்ட்டு போயிட்டேன். உதாசீனம். ஆனா செய்தி கேட்ட பின்னால மனதிரும். நான் ஏன் சுற்றுன்னு சொன்னா, இப்படியெல்லாம் சிலர் வைத்திருக்கிறாங்க. நம்ம சத்தமா ஜெபிக்கணும், அப்பதான் கத்தருக்கு கேட்கறது கூப்பாடு போடுவாங்க. அவர் எப்படிதான் எலியா தீர்க்கதரிசி கூட நினைச்சார். தேவன்கிட்ட இடி முழக்கசத்தோட பேசுவார் அப்படி. ஆனா ஆடவர் மெல்லிய குரல்ல பேசுறார். அடா மெல்லிய குரல்ல பேசுறாரு, இடி முழக்கசத்தோட பேசுறாரு. அவர் எப்படி பேசினாலும் பேசுதான். அவர் இடி முழக்கத்திலையும் பேசுவாரு, வெள்ளிய குரலையும் பேசுவாரு, சாதாரண மனுஷனை போல பேசுவாரு. யாராவது உங்கள்கிட்ட பேசும்போது அது தேவ வார்த்தையா இருக்கும். மனுஷங்கிட்ட அந்த வர வார்த்தை தேவ வார்த்தை போலையும் இருக்கும். அதனால எந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் தேவ வார்த்தையாக நினைக்க வேண்டும். அல்லது ஒருமுகப்படுத்த, அதாவது இன்னொன்னு உபவாசம் பண்ணும்போது உங்களை ஆராய்ந்து பாருங்க. தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்க்கறதுக்கு உதவி செய்யும். அப்படியானால் உபவாச நாட்கள்ல முதலாவது உங்களை ஆராய்ந்து பாருங்க. உபவாசம் நாள பட்டது யோகம் பண்றது. முதலாவது உங்களை ஆராய்ந்து பாருங்க. எந்த விஷயத்துல நான் கத்துக்கு தீமை செஞ்சிருக்கேன், என்ன சிறு சிறு பாவங்கள் இருக்கிறதா. சில சமயத்துல இந்த சின்ன பாவங்கள் எல்லாம் நான் நினைக்கிறது இல்லை, இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. எங்க வீட்டுல எனக்கு 7 பிள்ளைங்க, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு வேலை வச்சிருக்கேன். இல்லைங்க கடைசி பிள்ளைக்கு என் ரூமுக்கு போட்டு வேலை வச்சிருக்கேன். ஒரு நாள் சனிக்கிழமை அதை தூங்கிட்டு இருந்தப்போ போய் எழுப்பி விட்டேன். இன்னைக்கு லீவு நாளே நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன், 8 மணிக்கு மேல அப்போ ஒரு அடி ஒரு வேலையை செய்யன்னு சொல்லி அது கோபம் வந்தது. போனோன்னு அந்த கதவை பூட்டிக்கிட்டு அப்பான்னு உருட்டுனா உள்ள. அதுக்கப்புறம் கதவை தருது, நிறைய குப்பையை வெளியே போட்டேன். பாருங்க எவ்வளோ குப்பை அப்படின்னு. அதை பார்த்துட்டு என்னம்மா இல்லை ஒரே இருட்டா இருக்காங்க. அவன் ஓடி போய் கதவை திறந்து, கதவை திறந்து சூரிய வெளிச்சம் உள்ள போட்ட உடனே மினு அந்த சூரிய வெளிச்சத்தை தூசிங்கிட்டே பறந்ததை பார்த்துட்டு அடையப்பா இன்னும் எவ்வளவு குப்பை இருக்கு. இந்த மாதிரி பெரிய பாவங்களெல்லாம் விட்டு தள்ளிடுவோம். ஆனா சின்ன சின்ன பாவங்களெல்லாம் தூசி நினைச்சுக்கிட்டு அதுக்கு அசட்டப்படும். ஒரு சொட்டு விஷம் குடிச்சாலும், ஒரு டம்ளர் விஷம் குடிச்சாலும் 2 ஒன்று தான். ஒரு செத்தை பரிமள தேயத்தை நாரப்பணம் போடும்.
அதனால ஒரு சிறு பாவம் கூட கர்த்தருடைய சமூகத்தை உங்களுக்கு மறைக்கும். அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே என் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஏசாயா சொல்ல. ஆகவே அக்கிரமக்காரரே உங்கள் செய்களை பாருங்கள் என்று என் ஜனங்கள் கிரமத்துக்கு உருவமாய் நடப்பதெல்லாம் அக்கிரமம். ஆகவே தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய கீழ்பிடிக்காத காரியங்களை விட்டு விடுவதற்கு தன்னை முதலாவது அர்ப்பணித்து தம்மை ஆராய்ந்து பார்க்க அந்த உபவாச ஜெபம் உதவி செய்கிறது. இன்னொன்னு, தேவனுக்கு பிடிக்காதவைகள் எவை எவை என்று ஆராய்ந்து பார்க்க. இது கர்த்தருக்கு பிடிக்குமா? வசனம் என்ன சொல்லுது? தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். 12:1 நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவக்களை கொடுக்க வேண்டும். இது தேவனுக்கு பிரியுமா? தேவனுக்கு அது பிரியுமா? கொஞ்சம் நீங்க செய்யறது, பேசுறது, கோல் சொல்றது, கோபம் விட்டு விடுறது, எரிச்சல் உண்டாக்குறது, இப்படியெல்லாம் நீங்க யோசித்து பாருங்க. எத்தனை தூசி உங்க வாழ்க்கையில் இருக்கு, இத்தனையும் அகன்று போகும். ஆகவே தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு, இந்த ஆலோசித்து பார்த்து செய்வதற்கு, எதை தேவன் விரும்புகிறார் என்று செய்வதற்கு உபவாசம் நமக்கு தேவை. இன்னொன்று, சாதாரணமா ஜெபிப்போம். இந்த சாப்பாட்டுக்கு ஜெயிப்பாங்க. பெரிய விருதில் உட்காந்துருக்கும் போது சிலரை எழுப்பி விட்டு ஜெபிக்க சொல்றாங்க. நான் ஹாஸ்டல்ல படிக்கும்போது, நர்சிங் படிக்கும்போது ஹாஸ்டல்ல இருந்தேன். அப்போ எங்களுக்கெல்லாம் தனி மெஸ் இருக்கும். அதில் சாப்பிடும் போது சாப்பாடு கொண்டாந்து வச்ச உடனே யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிறோம். அன்னைக்கு எல்லாம் களைப்போட வந்து சீக்கிரம் சாப்பிட்டு ஓய்வு எடுக்கணும். அப்போ என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் எந்திரிச்சு ஜெபம் பண்ணாரு. ஆத்திரம் தோத்திரம் ஆமேன் அப்படின்ட்டு சாப்பிட உட்காந்து. என்னடா அது ஜெபம்னு கேட்டா, பசிக்குது, ஆத்திரமா இருக்குது, முன்னால் இருக்குது, தோத்திரம் ஆமேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஜெபம் பண்ணல. ஜெபம் பண்ணுவதற்கு வார்த்தைகளை தேடுங்க. யோசித்து பாருங்க, எதுக்காக ஜெபிக்கிறோம்? ஊக்கமாய் ஜெபிக்கணும். ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பின்னாடி கொண்டு சும்மா ஒரு கடமைக்கு ஜெபிக்காதீங்க. ஜெபிக்கும் போது, உங்களுக்கே ஜெபிக்கும் போது கடமைக்கு ஜெபிக்காதீங்க. கண்டிப்பா ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்கணும் அப்படின்ட்டு சில வச்சிருக்காங்க. ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஐயா ஜெபம் பண்ணும்போது தூக்கமா வருதுயா, நான் என்னையா பண்றது? தூங்குங்கம்மான்னு. என்ன எப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, நீங்க களைப்பா எல்லா வீட்டு வேலையை முடிச்சுட்டு களைப்போட போய் ஜெபம் பண்ணுவோம், பார்த்தா தூக்கம் தான் வரும். அதனால நல்லா தூங்கிடுங்க. தூக்கம் வரும்போது தூங்கிடுங்க. ஒவ்வொருத்தர் தூக்கம் வராம மாத்திரை சாப்பிட்டு நீங்க நல்லா தூங்குங்க. காலையில எழுந்திரிங்க, விடிய காலம். அப்போ தூக்கம் களைப்பெல்லாம் போயிருக்கும். நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஊக்கத்தோடு நம் ஜெபத்தை அசதியா ஜெபிக்கப்படும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுங்கள். அங்கே ஊக்கமாக ஜெபிக்கணும். தேவனோடு நெருங்கி ஜெபிக்கணும். தேவனோடு நெருங்கி, அதாவது ஆண்டவரை உங்கள் பக்கத்துல வைத்துக்கொண்டு, உங்கள் பக்கத்துல வைத்துக்கொண்டு அவர்கிட்ட பேசுற மாதிரி பேசு. ஒரு ஒரு நல்ல பாட்டு உண்டு. உந்தன் அடிதனில் உறைந்து தனித்து 1 மணி நேரம் கழிப்பதே பாக்கி. 1 மணி நேரம் ஆண்டவரோடு கழிப்பது பாக்கி. உந்தன் அடிதனில் உறைந்து தனித்து 1 மணி நேரம் கழிப்பது பாக்கி. என் தேவனே, அதிநேசமாய் உம்முடன் நான் வாழ இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரும். என் உள்ளம் தவறு நீர் மறித்த இன்ப கொடுசுங்கள் இன்னும் நெருங்கின, இன்னும் கொஞ்சம். ஆண்டவரே, நான் உங்களுடைய வசனம் கேட்டிருக்கேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்திருக்கிறேன். ஆனா கூட இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரணும், இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரணும்னு சொல்லி, இந்த நெருங்கி போக போகதான் கர்த்தருடைய வாழ்க்கையில ஜெபம் என்றதை நீங்க நன்றாக உணரும். ஜெபிப்பது கடமைக்கு அல்ல, ஒரு சடங்கு இல்லை, ஒரு சம்பிரதாயம் இல்லை. நீங்கள் முழங்கால் என்னென்ன ஜெபிச்சாலும் அது சம்பிரதாயத்துக்கு இருக்கக்கூடாது. தேவ சமூகத்திலே தேவனோடு நான் பேசுகிறேன், கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று ஜெபம் பண்ணணும். வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். உபவாச நாட்கள அப்படித்தான் செய்யணும். நல்ல ஜெபம் பண்ணணும். யாரும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஊக்கமா உடந்து ஜெபிக்க மாட்டாங்க. அந்த ஜெபம் வீணா போயிடும். அதனால கொஞ்ச நேரம் நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 மணி நேரம் பைபிள் படிங்க. மறுபடியும் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அந்த பைபிள் படிக்கும் போது உங்களை சிந்திச்சிருக்கோம். அதெல்லாம் வச்சு திருப்பி ஜெபம் பண்ணுங்க. இப்படியே நீங்க ஜெபமும் வேத வாசிப்பும் வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாக குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வீட்டுல எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னுடைய மனைவி தான். சும்மா இருக்கிற நேரத்துல பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க. வீட்டு வேலை செய்யற நேரத்துல பைபிள் படிப்பாங்க. பைபிள் படிக்கிறாங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ராத்திரியும் ஜெபம் பண்ணுவாங்க, காலையிலும் ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஊழியத்துக்கு போன சமயத்துல 7 சிறு பிள்ளைகளை என்னுடைய மனைவி வசம் ஒப்புவித்துட்டு போனேன். நான் பிள்ளைகளை கவனிக்கவே இல்லை. அவங்கதான் எல்லாம் எப்படிமா முடியுது, நான் ஜெபிக்கிறேன்,
நாங்க ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய வசனத்தை போதிக்க பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணி கொடுப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வீட்டு வாசப்படியில் முழங்கால போட்டு ஜெபிச்சுட்டு போகணும், வரும்போது வீட்டு வாசப்படியில் முழங்கால போட்டு ஜெபிச்சுட்டு உள்ள வரணும். இப்படியெல்லாம் அருமையாக வளர்க்கிற ஒரு மனைவி ஒரு ஊழியக்காரருக்கு வேண்டும், ஒரு விசுவாசிக்கு வேண்டும். அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய பாதையிலே நடத்தத்தக்கதாக. ஏனென்றால் சொன்னா பிள்ளைகள் அதிகமாக பழகுவது தாயோடு தான். கொஞ்சம் உதவியா இருப்பார். அதனாலதான் தாய் சிறந்த போதியும் இல்லை, தந்தை சொல் முப்பதொரு மந்திரம் இல்லை என்று அவ்வையார் சொல்றார். தாய் முதல்ல தாய் வருது, அன்னையும் பிதாவும் உணர்ந்து பிதாவும் அன்னையும் சொல்றாங்க, அண்ணன் தான் முதல்ல. ஆகவே தேவனுடைய சமூகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஜெபம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒரு தகப்பனும் சேர்ந்து ஜெபித்தார். இன்னைக்கு அநேக பிள்ளைகளை கொண்டு போய் ஊழியக்காரத்தை கொடுத்து ஏன் அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்றாங்க. நான் கேட்பேன், நீங்க பண்ண மாட்டீங்களா? ஏன் ஒரு குடும்பத்துல தகப்பன் தன் பிள்ளை தலைமையில கை வச்சு ஜெபிக்கும் போது அந்த பிள்ளைக்கு ஒரு பயம் இருக்கும். அப்பா எனக்கா ஜெபிக்கிறாங்க, என் தலையை தொட்டு ஜெபிக்கிறாங்கன்னு ஒரு பயம் இருக்கும், தெய்வ பயம் இருக்கும். அது கீழ்ப்படியும். இன்னைக்கு அநேக குடும்பத்துல இந்த ஜெபம் இல்லை. எல்லாம் பாஸ்டர் கொடுத்து தான் ஜெபிக்க வைப்பாங்க. பிறந்த நாளுக்கு பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் வைப்பாங்க. அவர் சொன்னா ஒரு ஆசை, உங்க ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு தகப்பனும் தாயும் உங்களை கைவிடாதபடி தாயை போல நேசித்து ஒரு தாய் தேற்றுகிறது போல தேற்று. நான் தேற்றுற மாதிரி ஒரு தாய் தேற்றுறான்னு வசனமே இல்லை. ஒரு தாய் தேற்றுவது போல நான் தேற்றுகிறேன். தந்தை தன் பிள்ளையை தொழில் சுமப்பது போல நான் சுமப்பது போல அவன் தந்தை சுமப்பார்னு சொல்லுவது. தந்தை சுமப்பது நம்மளைத்தான் அடையாளமா வச்சிருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமானால் பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். என் வாழ்க்கையில எங்க அப்பா அம்மா உயிர் இருந்த வரைக்கும் அவங்களை சந்திக்கும் போதெல்லாம் அவங்க காலில் வந்து நமஸ்காரம் பண்ணும், ஜெபம் பண்ண சொல்றேன், அவங்க கையத்துக்கு தலைமையில வச்சு. அதனால அவங்க நீ நல்லா இரு, நீ நல்லா இரு அப்படிதான் சொல்றாங்க. வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒன்றும் சொல்ல சுகம் வச்சுட்டு போல. கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதம் இருந்தபடினால இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாக இருந்து என் தகப்பன் சென்ற வழியிலே செல்லவும் தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கத்தக்கதாக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது எதுக்குன்னு சொல்லிட்டு வர்றேன். ரெண்டாவது வேத வசனத்தை தியானிக்கிறது ஒரு உபவாசம் தேவை. சும்மா படிக்கிறதோட கடமை படிக்கிறதோட கொஞ்சம் உபவாசம் பண்ணி அந்த பைபிளை படிச்சு பாருங்க, அதோடைய வசனம் வேறாயா இருக்கும். ஆகவே நாட்களை நியமிக்காதபடி நீங்க உபவாசத்தை ஒப்புக்கொடுங்க. தேவனுடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் கூட பார்க்கும்போது உபவாச நாட்கள்ல இன்னொன்னு நீங்க செய்யலாம். நீங்க 3 நாள் உபவாசம் பண்ணா அந்த 3 நாள் உங்க சாப்பாட்டுக்கு என்ன செலவாகுதோ அந்த செலவை ஒரு ஏழைக்கு அவங்க நல்லா சாப்பிடணும். நீங்க செலவு மிச்சம்னு சொல்லி உபவாசம் பண்ணக்கூடாது. 3 நாள் சாப்பிடாமட்டா இவ்வளவு அரிசி, இவ்வளவு பருப்பு, இவ்வளவு மிச்சம் அப்படி கணக்கு பண்ணக்கூடாது. அந்த நாட்களின் செலவை எடுத்து ஒரு ஏழைக்கு, நீங்க ஏழைக்கு இறங்கினால் கர்த்தர் உங்களுக்கு கடன்காரன் ஆகிடுவார். கடன்காரத்தை எப்படி வாங்குவீங்க கடனை? அப்பா தயவு செய்து நீ வாங்கின கடனை கொடுத்து பணத்தை வச்சுட்டு மறுமலை கரட்டி மிரட்டி கட்டு. தேவனத்தில் நீங்க கேட்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து ஏழைக்கு இறங்குற கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். கர்த்தரால் தயையை பெறுவார் என்று இருக்கிறது. ஆகவே தேவனுடைய சமூகத்துல இதனாலே உபவாசத்தை எப்படி உபவாசிக்கணும், ஏன் உபவாசிக்கணும் காரியத்தை சொன்னேன். அதனால நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே எல்லாம் மறுபடியும் ஒரு முறை சிந்தித்து பார்த்து ஆண்டோடைய இந்த நாட்களிலே நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறது எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு, எங்கள் கணவனுக்கு, மனைவி, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, எங்களை சார்ந்தவர்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு, நாங்கள் பார்க்கிறவர்களுக்கெல்லாம் நினைக்கிறவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நட்பு வைத்து நீங்கள் ஜெபிக்காத வேண்டும். அந்த ஜெபம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும். உபவாச ஜெபம் சபைக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, தனிப்பட்ட முறையிலே நல்லது. அதனால் இந்த உபவாசத்தை விட்டுவிட வேண்டாம். அது புதிய ஏற்பட்டு அதிகமாக வற்புறுத்தப்படும் என்று சொன்னாலும் உபவாச ஜெபம் ஒரு நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் என்பதை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தபடியா நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இன்றைக்கு மாலை நமக்கு கம்யூனியன் ஆயத்த கூட்டம் இருக்கிறது. ஆகவே சபையார் அனைவரும் கலந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பிகாஸ் நாளைக்கு கம்யூனியன் சர்வீஸ் இருக்கிறதுனால நீங்கள் அப்பமும் திராட்சை சத்தியம் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் கொண்டு வாங்க. நாம் சபையாரை சேர்ந்து தேவனுடைய பந்தியில நாம் கலந்து கொள்ள போகிறோம். நான் இன்றைக்கு மாலையில கம்யூனியன் ப்ரிப்பரேஷன் மீட்டிங், ஆகவே அதை மிஸ் பண்ணாதபடிக்கு